நீ வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு தூக்கி நிதி தாரவாரத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற. பீகாரோட தயவில் தான் ஆட்சியில் இருக்கீங்கன்னு சொல்லி பீகாருக்கு நிதியை தூக்கி கொடுக்குறீங்க. அடுத்ததான் ஆந்திராவிலையும் நீங்கள் அவங்க தயவில் தான் ஆட்சியில் கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே அதிகமாக வரி கட்டுறது, மத்திய அரசாங்கத்துக்கு வரி கட்டுறது தமிழ்நாடு. ஆனால் நீங்கள் திரும்ப கொடுக்குற நிதி வந்து கிள்ளி கொடுக்குறீங்க. பாண்டிச்சேரியில் போய் ஏன் திமுக விமர்சனம் பண்ணணும்? பாண்டிச்சேரியில இருக்க ஒரு லேடி போலீஸ் தான் புசி ஆனந்த பார்த்து கேவலமா பேசி இருக்கிறாங்க. என்ன பேசினாங்கமா, இது வரைக்கும் 40 உயிர் போயிருக்கு. விஜய்லாம் நான் மாற்றிக்கிட்டுன்னு வராருன்னா ஒரு போதும் நான் எழுதி தரேன். விஜய் ஒரு காலத்திலையும் நீங்க வந்து சனாதனத்தை பத்தியோ சமஸ்கிருத பத்தியோ இல்ல வர்ணாசிரம தர்மத்தை பத்தியோ எதிர்த்து பேசவே மாட்டார். மாவட்ட செயலாளருக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு தேவை. அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ இந்த வாட்டி நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. பாண்டிச்சேரியில் ரங்கசாமி கூட கூட்டணி வச்சு ஜெயிக்க போறீங்க. அதானே? அப்படிதானே ஃபேக்ட். அப்படிதானே எடுத்துக்கணும். ரங்கசாமி ரெடி, எனக்கு ஏதாவது ஒரு தயவுல நீ வந்து நான் பாஜக கழட்டி விட்டுறேன், நான் ரெடியா இருக்கேன், அவரும் ரெடியா இருக்காரு. என்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்க? அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை 2 வார்த்தையாவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல. நீங்க எதுவுமே பேசல. சும்மா மத்திய அரசாங்கம் இந்த பாண்டிச்சேரிக்கு இதை நிறுத்திடுச்சு, அதை நிறுத்திச்சு, இதை நிறுத்திச்சுன்னு போற வழியில ஒரு பொய்யை வேற சொல்லிட்டு போறது. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் டிஎன் ட்ரோல் மீடியாவுடைய ஷேக்வாரா பிரதர் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்க? ஓகே, நல்லா இருக்கேன் பிரதர். பிரதர், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய மக்கள் சந்திப்பானது புதுச்சேரியில் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்களா? எப்படி பார்த்தோம். அதான் நம்ம பாண்டிச்சேரி விளாக் வீடியோஸ் பார்த்துருப்போம்ல. பீச்சுக்கு இப்படி வாங்க அப்படி வாங்க, அப்புறம் எங்கெங்கெல்லாம் சரக்கு கடை இருக்குதுன்னு போடுவோம், சாப்பாடு கடை எங்கே இருக்குது, பாண்டிச்சேரியில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பேட், அந்த மாதிரி பிளாக்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி பாண்டிச்சேரி அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுகிறதும் திட்டி பேசுகிறதும் ஒரே வீடியோவில் விளாகாக பேச்சு விஜய் வந்து பேசிட்டு நகர்ந்து ஓடி இருக்காரு. மொத்தத்தில் அவங்க என்ன ஆனாலும் அவங்களால அந்த ரசிகர் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலை. அவங்க இன்றைக்கி பேசின ஸ்பீச்சு கூட என்னென்னா எப்படி பார்க்குறோன்னா, தமிழ்நாட்டிலையும் அதையே தான் பேசணும். அவர் நியாயமாக மாநில உரிமை பற்றி பேசணும், மத்திய அரசாங்கம் நிதி தர மாட்டேங்குதுன்னு இங்கேயும் அவர் பேசணும். ஆனால் இங்கே அதை அவர் பேசாமல் ஒரு யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரியில் அவர் போய் பேசுகிறார். அங்கே பேசக்கூடாதான்னு இல்லை, அங்கே பேசுகிறீங்கள, நல்ல விஷயம். அங்கேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டோட கிட்டத்தட்ட ஒன்றி போன ஒரு ஸ்டேட்னு கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்குமோ அங்கே பேசுகிறீங்கள, அது இங்கேயும் பேசணும்ல. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு உரிமை இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தேவை இருக்குல்ல. நீ வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு தூக்கி நிதி தாரவாரத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற. பீகாரோட தயவில் தான் ஆட்சியில் இருக்கீங்கன்னு சொல்லி பீகாருக்கு நிதியை தூக்கி கொடுக்குறீங்க. அடுத்ததான் ஆந்திராவிலையும் நீங்கள் அவங்க தயவில் தான் ஆட்சியில் கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே அதிகமாக வரி கட்டுறது, மத்திய அரசாங்கத்துக்கு வரி கட்டுறது தமிழ்நாடு. ஆனால் நீங்கள் திரும்ப கொடுக்குற நிதி வந்து கிள்ளி கொடுக்குறீங்க. ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு, நீ புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நான் உனக்கு நிதி கொடுப்பேன் அப்படின்னு ஓப்பனாக பேசுகிறாரு. சொன்னாங்க. அப்போ இங்கெல்லாம் அவர் பேசியிருக்கணும்ல மாநில உரிமை. இதோடு ஒன்றும் இல்லை, பாண்டிச்சேரி சட்டமன்றத்தில் மாநில உரிமைக்காக தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னு சொல்கிறாரு. ஏன் தமிழ்நாட்டில் நிறைவேற்றலையா? மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு எதிராக மாநில அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றுது. ஏன்? மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இங்கே தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இங்கேயே அந்த வாய்ஸ் இல்லை. உனக்கு எதிரியாவே இருந்துட்டு போட்டு, தமிழ்நாடு வந்து திமுக அரசு தான் உங்களுக்கு எதிரி, தமிழ்நாடு எதிரி இல்லைல்ல. தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்களுக்கு எதிரி இல்லைல்ல. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு நிதி தேவையில்ல, அது தமிழ்நாடு உங்க எதிரி இல்லைல்ல. இங்கேயே அதை பேசலை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சும்மா அங்கே போயிட்டு பர்மிஷன் ஏதோ கொடுத்துட்டாங்க, காலங்காத்தால யாராவது 10 மணிக்கு கூட்ட வைப்பாங்களா, அதுவும் ஒர்க்கிங் டேஸில் நம்ம வந்து ஏதோ ஒன்று பேசி உளறி தள்ளிட்டு கிளம்பி வந்திருக்கிறாரு. சரி, அப்படிதான் நம்ம இதை பார்க்குறோம். அங்கே போயும் திமுக சம்மந்தம் இல்லாமல் விமர்சனம், அப்படியான அந்த விமர்சனத்தை மட்டுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பாண்டிச்சேரியில் போய் ஏன் திமுக விமர்சனம் பண்ணணும்? அதான் பிரதர், இப்போ எப்பவுமே விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாடு மக்கள் சந்திப்பில் இருக்க ஒரு விஷயத்துல எப்பவுமே திமுக அரசு அப்படிங்கிற ஒரு போல்டா ஒரு விஷயத்த வந்து சொல்லி ஆரம்பிப்பாரு. இங்க போனோம்னா ஸ்ட்ரெயிட்டா ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அந்த திமுக பத்தி பேசுனது வருவோம் பொறுமையா. சூப்பர், ஒன்றிய அரசு சூப்பர். ஏன்னா ரொம்ப நாள் குரல் கொடுத்த ஒரு விஷயமே வந்து மத்திய அரசை வந்து விஜய் அவர்கள் வந்து எதுவும் பேசல. இப்ப சமீபத்துல இணைந்த நாஞ்சில் சம்பத்து கூட அவர் கேட்டப்ப என்ன சொன்னாரு, இப்போதைக்கு தேர்தல் வருது, திமுக இங்க இருக்க திமுக மத்திய அரசு அப்புறம் அப்படி இருக்க நிலையில
அங்க மத்திய அரசை இது தாக்கி தான் ஆரம்பிச்சிருக்காரு. அது ஓகே, தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்தீங்க ஸ்டாண்டு, ஒன்றிய அரசுன்னு பேசியிருக்கீங்க. அங்கே நமச்சிவாயம் தான் கிட்டத்தட்ட மறைமுக சிஎம், அவர் தான். பாண்டிச்சேரியில் இன்னைக்கு சஸ்டெயின் ஆகி இருக்கிற ஒரே ஒரு கட்சி எதுனா திமுக மட்டும்தான். அதிமுக காலி. இப்போ அங்கே இருக்க ரங்கசாமி அவர் வந்து எப்படா இந்த சீட்டை விட்டு போகலான்ற நிலைமையில இருக்கார். அவரே ஓப்பனாக சொல்லிட்டார், எனக்கு நிதி தரமாட்டாங்க, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேன்னு ஓப்பனாக பகிரங்கமாக சொன்னார். அப்போ கவர்னராக இருந்தது தமிழிசை சவுந்தரராஜன். அவங்களுமே அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு அவருடைய நைஸாக வந்து ஓடிட்டாங்க. இன்னைக்கு போனார், ஒன்றிய அரசுன்னு சொன்னார். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ சார்பாக இங்கே எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, போய் கொடுக்க போகிறாங்க. இங்கே இருக்க இந்த சுவாமிநாதனா அவர் அந்த ஜட்ஜுக்கு எதிராக. இப்போ தமிழ்நாட்டோட ஹார்ட் ஆஃப் த டாபிக் என்ன? ஒன்றிய அரசாங்கம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்து முன்னணி அமைப்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? மற்றபடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமா பேச வேண்டிய ஒரு விஷயம் திருப்பரங்குன்றம் தான். பாண்டிச்சேரியில் இருக்கவங்க யாரும் முருகன் பக்தர்கள் இல்லையா? பாண்டிச்சேரியில் இருக்க யாரும் திருப்பரங்குன்றம் போயிருக்க மாட்டாங்களா? இவருக்கு வந்து பாண்டிச்சேரி மக்கள், நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் குரல் கொடுக்க மாட்டேன், பாண்டிச்சேரிக்கு என்னோட கடமை. முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு பெரிய மத கலவரத்தை தூண்டுறானுங்கல்ல, ஒரு அளவு கல்ல தூக்கிட்டு வந்து இதுதான்டா என் தீபம்ன்றாங்கல்ல, அதுக்கு முதல் குரல் கொடுக்க வேண்டியது யாரு? என்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்க? அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை 2 வார்த்தையாவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல. நீங்க எதுவுமே பேசல, சும்மா மத்திய அரசாங்கம் இந்த பாண்டிச்சேரிக்கு இதை நிறுத்திடுச்சு, அதை நிறுத்திச்சு, இது நிறுத்திச்சுன்னு போற வழியில ஒரு பொய்யை வேற சொல்லிட்டு போறது. ரேஷன் கடையே பாண்டிச்சேரியில இல்ல, அதுவும் பாண்டிச்சேரியில மட்டும்தான் இல்ல, மற்ற எல்லா இடத்துலயும் இருக்குன்னு பொய்யை வேற சொல்லிட்டு போறது. இது எப்படி இதுவா இருக்கும்? பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இல்லைன்னு யார் இவருக்கு எழுதி கொடுத்தா? இப்ப நிறைய தமிழகத்தில் நடந்தக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு, திருச்சியா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நம்ம சுற்றி இப்போ அதாவது திருவாரூர், நாகப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இல்லையா? இங்கெல்லாம் அவர் பேசும்போது நிறைய விஷயங்களை சொல்றாரு. இங்கே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கரெக்டாக தானே பேசியிருக்காரு இங்கே. அப்போ அதனால பாண்டிச்சேரியில் அவர் எல்லாமே பேசிட்டாருன்னு சொல்றீங்களா? நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ரங்கசாமி ஆட்சி வந்து சூப்பரான ஆட்சி. ரங்கசாமியை வந்து நாங்கள் அவர் நன்றி. முக்கியமான ஒரு விஷயம் காவல்துறை, அதாவது காவல்துறைக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அது ஆதவர்ஜுனாலாம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல இத்தனை இடத்துக்கு வந்து தலைவர் போயிருக்காரு, அங்க கொடுக்காத பாதுகாப்பு. சின்ன மாநிலமா இருந்தாலும் பாண்டிச்சேரியில அதே பாண்டிச்சேரியில இருக்க ஒரு லேடி போலீஸ் தான் புசி ஆனந்த பார்த்து கேவலமா பேசியிருக்கிறாங்க. என்ன பேசினாங்கம்மா, இது வரைக்கும் 40 உயிர் போயிருக்கு, ஏன் நான் என்ன பண்ணும் நீ சொல்லாதீங்க, நீங்க சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும், உங்க வேலை என்னமோ அதை பாருங்கன்னு புசி ஐயோ பதறது. முத தடவை திட்டு வாங்குறாரு இங்கிலீஷ்ல, ஐயோ அப்படின்னு தெரிச்சு ஓடுறாரு. இதே காவல்துறை தான் திட்டு வாங்குச்சு. காவல்துறை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெட்டாலியன், அது அப்படிதான் இருக்கும், அதோட புரோட்டோகால் படி தான் செயல்படும். இது உள்ளரங்கங்கிறதுனாலயே பெரிய அசம்பாவிதம் நடக்கல. ஆனாலும் இன்னைக்கு எவ்வளவு கூத்துகள் நடந்துச்சு, நம்ம பட்டியலிடுவோமா? அதே செவிரேறி குதிக்கிறது நடக்குது, போலி டிக்கெட்டுகள் விற்பனை, அந்த கியூஆர் கோடு போலி டிக்கெட்டுகள் விற்பனை நடந்திருக்கு. அதே விஜய் காரை சேஸ் பண்ணியிருக்கானுங்க. அதே மாதிரி புதருக்குள்ள போய் ஏறி உட்கார்றது, அது மட்டும் இல்லாம அந்த தகரம் முழுக்க சரிஞ்சு விழுகிறது, அப்புறம் ஏறி குதிக்கிறது, எல்லாமே இன்னைக்கு நடந்திருக்கு. நான் வேணா ப்ரூஃபோட காட்டுறேன், எல்லா சேனல்லையும் வந்து ப்ரூஃபோட காட்டுறேன், பொய் சொல்லலை, எல்லாமே நடந்திருக்கு. உங்களால ஒரு கூட்டத்தை கூட கட்டுப்படுத்த முடியல, இதுக்கு முன்னாடி மதுரை மாநாட்டிலையும் விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் ஒரு விதிமுறை இருந்துச்சு. அவர்கள் பேசும்போது தலைவருடைய வாக்குக்கு இணங்க கேட்டா வந்து அவரோட எல்லா கட்டுப்பாட்டையும் வந்து காவல்துறை தரப்புல இருந்து 31 கட்டுப்பாடுகள் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் காத்து இன்னைக்கு லீவ், அதாவது வேலை நாட்கள்ல கூட வந்து அமைதி காக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசுறாருல. புஷி லீவ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஸ்கூல் லீவ் போட்டு வந்து பிரஸ் மீட்டே கொடுக்குறாங்க 2 பேரு. 1 அடுத்ததா வந்து ஒரு விதிமுறைகள் இருந்துச்சு அந்த அறிக்கையில, 1, 2, 3, 4வது விதிமுறை காணோம், 5, 6, 7, 4வது விதிமுறை 4 நம்பரே காணோம். எங்கேயே 4ஆம் நம்பரை காணோம்னு தேடி பார்க்குறோம், கிடைக்கல. என்னவா இருக்குன்னு நம்மளா பார்த்தாக்கா, அதே மதுரை விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் ஒரு விதிமுறை இருந்துச்சு, மாநாட்டுக்கு வரவங்க யாரும் மது அருந்து விட்டு வரக்கூடாது அப்படின்னு. இது எல்லா கட்சிக்குமே இருக்கும், எல்லா கட்சிக்குமே இந்த இது இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம், புதுச்சேரி மாநில அரசை பார்த்து எப்படி கவர்மெண்ட் நடத்துறன்னு கத்துக்கணும் தமிழக திமுக அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாவேகா தலைவர் அவரே சொல்லியிருக்காருல. அதே வீடியோலயே, அதே ஸ்பீச்லயே புதுச்சேரியில எவ்வளவு அவலங்கள் நடக்குது, எவ்வளவு ஊழல் நடக்குது, ஒரு அமைச்சர் வந்து இலாக்கா இல்லாம இருக்காரு,
அப்புறம் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, காரைக்காலில் இந்த பிரச்சனை இருக்குன்னு அவரே பட்டியல் போட்டும் பேசுறாரு. அவர் முதலமைச்சர் சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பாஜக அமைச்சர்கள் இருப்பார்கள் இல்லையா, என்ன நியாயம் கூட்டணி. இது உண்மையிலேயே சரியான காமெடி. என்னன்னா அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது, ஒரு கட்சியை பத்தி இவர் புகழ்ந்து பேசுறாரு, அதே கட்சியினுடைய ஆட்சியோட லட்சணத்தை பத்தி கிழிச்சு ஊத்துறாரு. ரெண்டுமே ஒரே மேடையில நடக்குது. நாஞ்சில் சம்பத்தாவது மாறுறதுக்கு 7 நாள் ஆச்சு, இவரெல்லாம் ஒரு 7 நிமிஷத்துக்கு கூட இல்லை, கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துல மாறிட்டாரு. இப்போதானே இவர் ரங்கசாமியை வந்து நன்றின்னு சொன்னாரு, புகழ்ந்து பேசினாரு. இப்போ இவ்வளவு குறைகள் சொல்றாரு, ரேஷன் கடை இல்லைங்கெல்லாம் பொய்ய சொல்றாரு, இவ்வளவு குறைகள் சொல்றாரு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இருக்கு. 2016 கிட்டத்தட்ட 515 கடைகள் இருந்துச்சு. அந்த 515 கடைகளையும் மூடுறாங்க. ஏன் மூடுறாங்கன்னா, இது தரமான அரிசி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பணமாக கொடுத்துட்றோம்னு சொல்லி எல்லா கடையும் மூடுறாங்க. மூடிட்டு அந்த காசு எவ்வளோ தெரியுமா, ஒரு குடும்பத்துக்கும் அதிகபட்சமாக அது ஒரு கார்டை பொறுத்து 115 ரூபா, 125 ரூபா, 4 பேர் இருந்தாங்கன்னா 425 ரூபா, அந்த மாதிரி சம்திங் இவ்வளோ தான் போகும். இது மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துச்சு. 500 ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தா எத்தனை பேர் அரிசி வாங்கி சாப்பிட முடியும், ஒரு பொருளை வாங்கி சாப்பிட முடியும்? அப்போ ஒரு பெரிய போராட்டம்லாம் அங்கே நடக்குது. நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சந்தை விலையில அரிசி பருப்பு எல்லாம் ஏறிடுச்சு, நீங்கள் கொடுக்குற 500 ரூபா வச்சு வாங்க முடியாதுனால திரும்பவும் ரேஷன் கார்டு ஓப்பன் ஆகுது. எப்போ ஓப்பன் ஆகுது? நேற்று இன்னைக்கு ஓப்பன் ஆகலை. விஜய்க்கு நேற்று எழுதி கொடுத்துருப்பாங்க போல, அதனால பேசுறாரு போல. 2024 அக்டோபர் 21 ரேஷன் கடையெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 340-80 கடை கிட்ட ஓப்பன்ல இருக்கு. இப்போ விஜய்லாம் நான் மாற்றுக்கிட்டுன்னு வராருன்னா ஒரு போதும் நான் எழுதி தரேன், விஜய் ஒரு காலத்திலையும் நீங்கள் வந்து சனாதனத்தை பற்றியோ சமஸ்கிருத பற்றியோ இல்லை வர்ணாசிரம தர்மத்தை பற்றியோ எதிர்த்து பேசவே மாட்டார். பாஜக ஆர்எஸ்எஸ் பற்றி எதிர்த்து பேசவே மாட்டார். கடுமையாலாம் பேச மாட்டார். சும்மா எப்படி பேசணும்னா, இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மதுரை எம்பி சு வெங்கடேசன் பேசியிருக்காரு, தீயா பேசியிருக்காரு. ஓகே பிரதர், இப்போ விஜய் அவர்களை பற்றி கொஞ்சம் தாவேக்காவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது புஷி ஆனந்த், ஏன்னா உங்களோட எப்போவுமே ஃபேவரட் புஷி ஆனந்த் தான் சொல்லுவீங்க, இன்னைக்கு அவரோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? அது இல்லாம நேற்று இரவுலாம் வந்து ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. அதாவது நாளைக்கு வந்து விஜய் வந்து இதான் பேச போறாரு, அதாவது புஷி ஆனந்த் வந்து புதுச்சேரி மாநிலத்தோடைய முதலமைச்சர் வேட்பாளராக அவங்களை அறிவிக்க போறாங்க, இதுக்கப்புறம் வந்து புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரியை கவனிச்சுப்பாரு அப்படிங்கிற வதந்தியெல்லாம் நேற்று கிளப்புனாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் புஷியோட ஸ்பீச் வந்து எப்படி இருக்குன்னா, கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்பீச் தான், எந்த மாற்றமும் கிடையாது. அரசியல் அந்த ஸ்பீச்சுக்குள்ள அரசியல் இருக்காது, அந்த ஸ்பீச்சுக்குள்ள சமூக பிரச்சனைகள் இருக்காது. கடைசி வரைக்கும் அந்த ஸ்பீச்சுக்குள்ள விஜயோட புகழ்ச்சி மட்டும் இருக்கும். தளபதி கோசம், தளபதி ரசிகர், தளபதிக்காக வந்துக்கிறீங்கோ அப்படின்னு கடைசி வரைக்கும் ஒப்பேத்திட்டு போயிடுவார். அவ்வளோதான் அவருடைய அரசியல் அறிவே, அவ்வளோதான். நான் இன்னொன்று சொல்லணும்னு வைங்களேன், ஒவ்வொரு கட்சியோட பொதுச் செயலாளரும் இந்த சமூகத்தில் நடக்கிற அக்கறை, இந்த சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் அப்படியே பொங்கி எழுந்து தினமும் ஏதாவது எழுதுவாங்க. ட்விட்டர்லையோ இல்லை சமூக வலைதளங்களையோ ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டாவது கொடுப்பாங்க. நீங்கள் புஷியோட ட்வீட்டை போய் பாருங்கள், என்ன பிறவின்னு ஒரு மாதிரி இருக்கும் பார்க்க, சொல்ல முடியாது. விஜய் போட்ட கடைசி வரைக்கும் விஜய் ட்வீட்டை மட்டும் ரீட்வீட் தான் இருக்கும். நீங்கள் வேணால் இந்த வீடியோவில் ஸ்க்ரீன்ஸ் ரெக்கார்டே போட்டு விடுங்க, விஜய் என்ன போட்டாரோ அதை ரீட்வீட்டிங் இருக்கும், அவ்வளோதான். ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், சிடிஆர் நிர்மல்குமார் கூட ஏதோ ஒரு சம்பவத்தை ஒட்டி அவங்க வந்து அவங்களுடைய சொந்த கருத்தை போடுவாங்க. அம்பேத்கருக்கு வந்து நினைவு நாளா போடுவாங்க. விஜய்க்கு அம்பேத்கர்னா யார்ப்பா அப்படின்னு புஷி. செங்கோட்டையன் கட்சி, செங்கோட்டையன் ஒரு அதிமுக ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு புஷி கேட்பாரு. அப்படியான ஒரு நபர் நம்ம வந்து இந்த அரசியல முன்னிலைப்படுத்துறதே இல்ல. செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியில இணைந்த பிறகு வந்து புஷி அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல வந்து பேசியதான் அவர் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே கொடுக்குறது பாத்தீங்களா? ஆமா. சரி, இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன், புஷி பத்தி பேச சொல்றேன். ஒரு கட்சியினுடைய புதுசா ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, அவர் கூட 200-300 பேர் சேர்றாங்கன்ற செய்தி வருது. அதெல்லாம் யார் தலைமையில சேரணும்? கட்சிக்குள்ள 5 வகையான மாஃபியா இருக்கு. ஒன்று வந்து புஷி டீம். புஷி கீழே இயங்குறது யாருன்னா 4 பேர், ரமேஷ், லயோலாமணி, பர்வேஷ், அப்புறம் அந்த பல்டாக்டர் பிரபு, டிகே பிரபு. இந்த 4 பேர்லாம் இவங்க லாபிஸ். இவங்க லாபிஸ்ல தான் இவங்க எல்லாருமே இயங்குவாங்க. இவங்க எல்லாருமே புஷிக்கு வந்து கடைசி வரைக்கும் சொம்படிச்சே இந்த இயக்கத்தை, இந்த மாஃபியா டீமை ரன் பண்ணுவாங்க. அடுத்ததா ஆதவோட பினாமில யார் இருக்காங்க, அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னா சிடிஆரும் சோனியா அருண்குமாரும் இருக்கிறாங்க. இந்த டீம் இதுக்குள்ளேயே ரன் ஆகும். அருண்ராஜுக்கு கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் பெல்ட்டில் கொஞ்சம் மாஃபியாஸ் இருக்கு, அவரு தனியாக ரன் ஆவார். இவங்க எல்லாமே இன்னர் ட்விட்டருக்குள்ளே ஓப்பனாகவே சண்டை போடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனாக அடி சண்டை போடுவாங்க. 4வதா ஒரு டீம் இருக்குது, ஜான் ஆரோக்கியசாமி டீம். அந்த டீம் யாருக்கு, அவர் கூட யார் இருக்காங்கன்னா நம்ம புட்செட்னி இருக்காரு. இதெல்லாம் 4 டீம். இப்போ 5வதா ஒரு மாஃபியா வந்திருக்கு, அதுதான் செங்கோட்டையன் டீம். அவங்க வந்து சும்மா எதுக்கு வந்தாங்க எதுலாம் தெரியாது, பரபரன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான்.
இன்னைக்கு அதாவது அந்த மக்கள் சந்திப்பு நடக்கக்கூடிய அந்த திடலில் கைத்துப்பாக்கியோட ஒருத்தர் வந்து மாட்டியிருக்காரு. அவர் பிரபு அவரோட தனி பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாரு. இது எப்படி பார்க்க எப்படி நீங்கள் அது பாருங்களேன், ஒரு ஆபத்தானது இல்லையா? ஏற்கனவே ஒரு மாவட்ட செயலாளர் விஜய் கிட்ட போனதுக்கு விஜயோட பாதுகாவலர் வந்து துப்பாக்கி எடுத்து மாவட்ட செயலர் தலையில் வச்சார். அந்த வீடியோ பார்த்துருப்போம் ஏர்போர்ட்டில். இப்போ இவன் வந்து இந்த ஆள் யாருன்னே தெரியல, துப்பாக்கியோட உள்ளே போகிறாரு. அது வந்து சும்மா ஒரு சாதாரண ஒரு அரங்கம் கிடையாது, கூட்ட நெரிசல் இருக்கிற ஒரு அரங்கம். எவனாவது ஒருத்தன் கையெல்லாம் கடிக்கிறாங்க, எவனாவது ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு கோளாறு டக்குன்னு கண்ணை இவர் தெரியாமல் திருடிட்டான்னா, அவன் எதையாவது பண்ணிட்டான்னா, அங்கே போய் சுற்றி கித்தி இது போட்டுக்கு யாரையா கொண்டுட்டானா என்ன ஆகுறது? என்னங்க இது, ஒரு அறிவு இல்லாமல் போய் துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு அரங்கத்துக்குள்ள, அதுவும் வெளிப்படையாக வெளியில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எடுத்துகிட்டு போகிறானுங்க. ஒருவேளை அந்த துப்பாக்கி அந்த ஆள் தொலைச்சிட்டாரு, இல்லை வேற எவனோ எடுத்து எதையோ பண்ணிடுறான். கொஞ்சம் சென்ஸ் வேண்டாமா? நீ பாதுகாவலர்னா பிரபுக்கு பாதுகாவலரா? பிரபுக்கு என்ன பாதுகாப்பு வேணும்? யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்? முதல்ல சொந்த கட்சிக்கே சொந்த தொண்டர்கள்ட்ட இருந்தால் பாதுகாப்பு வேணும். நம்ம அந்த தகரத்தெல்லாம் எப்போ கடைசியாக பார்த்தோம்? ஜேபிஆர் காலேஜ்னு இன்றைக்கும் தகரம் அடிக்கிறாங்க. என்னைக்கு பார்த்தோம்? கொரோனா காலத்தில் பார்த்தோம். பக்கத்து வீட்டுக்காரவங்க எங்கேயாவது அவங்ககிட்ட நோய் பரவிடுமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு பார்த்தோம். இன்னைக்கு அதே சந்தேகம் விஜய்க்கு. ஐயோ இவங்க நம்ம மேலே பாஞ்சிருவாங்களோன்ற சந்தேகத்தில் அந்த தகரத்தை வச்சு அடிக்கிறாரு. சொந்த கட்சி மேலேயே நம்பிக்கை இல்லாத ஆள் கன்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அங்கே என்ன அப்படி என்ன அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட போகுது? இப்போ விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபேன் கிரேஸ் உள்ள ஒரு ஆள். இப்போ அவருக்கு பாதுகாப்பு அப்படிங்கும்போது ஓகே, அப்படிங்கும்போது அங்கே பாதுகாப்பு இருக்குது. மாவட்ட செயலாளருக்கு துப்பாக்கி ஏதிய பாதுகாப்பு தேவையா? அதுதான் கேட்குறோம். அந்த அளவுக்கு அவ்வளோக்கு ஒரு கொலை மிரட்டல் இருக்கா என்ன? அந்த அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. அவர் ரொம்ப சாதாரணமாக என்னோட தனிப்பட்ட பாதுகாப்புக்குன்னு போலீஸ் பிடிச்ச உடனே சொல்கிறாரு. தனிப்பட்ட பாதுகாப்புனா கூட உங்களுக்கு எப்படி நீங்கள் பொது வெளியில் அதை எடுத்துகிட்டு வர முடியும்? அவ்வளோ பேர் கூட்டம் இருக்க இடத்துல எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்? ஏற்கனவே நீ என்ன சொல்கிற, செயின் அடிச்சிட்டான் பர்ஸ் அடிச்சிட்டான்னு ஒரு கதையை கட்டி விடுற. நீ தான் நம்ம சொல்ல, அந்த கூட்டம் தான் சொல்லுச்சு இங்கே வந்தாங்க, செயின் அடிச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளோ இதாக அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் தான் சொல்கிற. அதே மாதிரி கன் அடிச்சுட்டு போயிட்டானா? ஓகே பிரதர். இப்போ அங்கே குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது 1977 வந்து தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி 1972 வந்து அதாவது பாண்டிச்சேரியில் அவரோட ஆட்சி இருந்துச்சு. அவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இவரை விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னதே வந்து பாண்டிச்சேரி மக்கள் தான் அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி வந்து பறக்க போகுது பாண்டிச்சேரியில் அப்படின்னு இருக்காரு. ஒன்று என்னன்னா, எம்ஜிஆர் நீங்கள் ரோல் மாடலாக பேசுகிறீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் முதல்ல தேர்தலில் முன்னாடி இடைத்தேர்தலில் நின்னார். நீங்கள் ஏன் சார் ஈரோடு இடைத்தேர்தல் நிற்கலை? திரும்ப நம்ம கேட்போம். அடுத்ததா பாண்டிச்சேரியில தான் ஜெயிக்க போறீங்கன்னா அப்போ இந்த வாட்டி நீங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்க மாட்டீங்கன்னு வருத்தமா? இல்லை, அதையும் சொல்லியிருக்காரு. 2026 புஷி ஆனந்தே சொல்லியிருக்காரு. போச்சு 2026 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள். எம்ஜிஆரோட பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டுல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில ஜெயிச்சாரு. அப்படின்னா தமிழ்நாட்டுல இப்ப இந்த வாட்டி நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, பாண்டிச்சேரியில ரங்கசாமி கூட கூட்டணி வச்சு ஜெயிக்க போறீங்க. அதானே? அப்படிதானே ஃபேக்ட், அப்படிதானே எடுத்துக்கணும். ரங்கசாமி ரெடி, எனக்கு ஏதாவது ஒரு தயவுல நீ வந்து நான் பாஜக கழட்டி விட்டுறேன், நான் ரெடியா இருக்கேன். அவரும் ரெடியா இருக்காரு. ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தாரு. அப்பா நம்மளை பத்தி எதுவும் பேசலப்பா, ஓகே ஃபைன், இவனை தூக்கடா இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி அவர் ரெடி ஆயிடுவாரு. உங்களுக்கும் இங்க ஒரு ஆள் தேவைப்படுது, ஓகே நீங்களும் அவங்க கூட போயிருவீங்க. பாஜக நமச்சிவாயத்தை கழட்டி விடுறதுக்கு அந்த சைடு ரெடி. அதோட எக்ஸ்ட்ரீமா இன்னொன்னு சொல்லணும்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கொடுத்த பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு, அதிமுக மட்டும் இல்ல பிப்ரவரி மாசம் பாருங்க திமுகல இருந்தே 2 அமைச்சர் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எழுதலாம். நம்ம ஆதவ அர்ஜுனாவோட பாயிண்ட் எல்லாமே உண்மைன்னு நம்புங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அவர் உண்மையிலே ரொம்ப நல்லவர். இதுக்கு முன்னாடி 26% என்கிட்ட இருந்துச்சு, செங்கோட்டையன் வந்து 32% ஆயிடுச்சுன்னு சொன்னார். நம்பிடலாம், உண்மையிலே நம்பிடலாம். ஏன்னா அவ்வளோ ஆகச்சிறந்த ஒரு அறிவாளி. அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு அவர் பேசுகிற லயலாமணியே மதிக்க மாட்டார். நம்ம இவரெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, சீரியஸாக சொல்கிறேன். அவர் வந்து நிதானம் இல்லாமல் பேசக்கூடிய ஆள். அவர் ஏதாவது சும்மா பேசியிருப்பாருங்க, அவரெல்லாம் சும்மா விடுங்க. எங்கள் தலைவர் ஓட்டு போடுறதுக்கு சிவப்பு சைக்கிளில் போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆதவர்ஜனால சும்மா சொல்லியிருப்பாருங்கன்னு யார் சொன்னா? லயலாமணி. ஆதவர்ஜனா யாரு? மேலே பொறுப்புல இருக்கிறாரு, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர். லயலாமணி யாரு? கொள்கை பரப்பு இணை செயலாளர், அதுக்கும் கீழே. பொதுவாக சொல்லணும்னா இப்போ இவங்க எல்லா கட்சியிலேருந்து இப்போ தாவேக்காவை தேர்ந்தெடுக்கிறாங்க. குறிப்பாக ஒரு ஏதோ ஒரு இது மாவட்ட செயலாளரோ யாரோ சம்திங் வந்து தாவேக்கால இணையும் போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இதுக்கப்புறம் வந்து இளைஞர்களோட எதிர்காலம் எல்லாமே வந்து தாவேக்கா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி சீமான் அண்ணன் சொல்லியிருக்காரு. சீமான் அண்ணன் சொல்லி விழுப்புரம் மாவட்டத்தில் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு மாவட்டமே காலி.
அதாவது சீமான் பேசும்போது கூட ஒரு ஒரு ஐடியாலஜி அவருக்குன்னு ஒரு தமிழ் தேசிய ஐடியாலஜியில் பேசுகிறாரு. ஆனால் விஜய் சும்மா பேருக்குன்னு ஒரு ஐடியாலஜி வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறாரு. ஒரு தேர்தல் தான், அந்த தேர்தல் வாக்குறுதியே அவங்கள காலி பண்ணுறோம். அவங்க தேர்தல் பிரச்சாரமே அவங்கள சோர்வடைய வச்சிரும். ஒரு தேர்தலில் அவங்க பாடம் கற்றுக்குவாங்க. இதுதாண்டா அரசியல், இப்படி தான் இருக்குமா அப்படின்னு பாடம் கற்றுக்கிட்டு ஓடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் ஒரு பெரிய அரசியல்வாதி கட்சிக்குள்ளே இணையிறதும் சும்மா ஒரு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்க ஒரு ஆள் கட்சிக்குள்ளே இணையிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ராஜ்மோகன் எந்த தொகுதி? பதில் இல்லை. இப்போ நான் இன்னொன்று சொல்லுவேன், ராஜ்மோகனுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது டக்கு நம்மளால் எடுக்க முடியும். அருண்ராஜ் எந்த தொகுதியில் நின்னா ஜெயிப்பார்? தெரியாது. ஆதவர்ஸ்னா எந்த தொகுதியில் நின்னா ஜெயிப்பார்? தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமார், புசி ஆனந்த், லயலாமணி, இல்லை ரமேஷ், இல்லை கடைசியாக போன இவர் நாஞ்சில் சம்பத், யாருமே வந்து ஃபீல்டு ஒர்க்கரே கிடையாது. எல்லாருக்கும் ஃபாலோவர்ஸ், லைக்ஸ் அதிகமாக வர பர்சன்ஸு, ஷேர் அதிகமாக போகிற பர்சன்ஸு. மொத ஒரு அரசியல்வாதி அந்த கட்சிக்குள்ளே சேர்ந்துருக்காருன்னா அது செங்கோட்டையன் மட்டும்தான். மொத ஒரு ஆளுக்கு போயிருக்காரு. அவர் சோஷியல் மீடியாவே இல்லை. அதனால தான் அவர் ட்விட்டர்லேருந்து விஜயவே இன்னும் ஃபாலோ பண்ணலை. அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து முக்கியமான நிர்வாகிகளே ஃபாலோ பண்ணல, கட்சி பேஜை ஃபாலோ பண்ணலை. அதை விட இன்னும் முக்கியமானது என்னென்னா, பொதுவாக ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் ஏதாவது ஒன்று போடுறாரு, கட்சியோட தலைவர் ஏதாவது போடுறாருன்னா கீழே இருக்க எல்லாரும் அதை ரீட்வீட் பண்ணுவாங்க, அதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. செங்கோட்டையன் இப்போ வரைக்கும் தாவேகா சார்பாக பெருசாக எதையுமே ஸ்ப்ரெட் பண்ணலை. அதுவும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேகால இணையும் போது நிறைய இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வந்த மீம்ஸு ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவேகா பேர்ல ஒரு சீட்டை எழுதி வச்சிருங்க கோபிச்செட்டிப்பாளையம். அப்போ விஜய் ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னாடியே ஸ்டார்டிங்ல இப்பயே எழுதி வச்சிருங்க, ஒரு சீட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ரெண்டாவது பார்க்கும்போது அன்று அவர் பதவியேற்ற பிறகு கொங்கு மண்டலம் போகும் கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு போறதுக்கு 4 மணி நேரம் வரவேற்றிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்க அவர் பேசும்போது இந்த அமைச்சர்கள் வருவாங்க, முன்னாள் அமைச்சர்கள் வருவாங்க, அதை விட்டுருங்க. டிசம்பர் மாச இறுதிக்குள் வந்து ஒரு தாவேக்கால ஒரு வலுவான கூட்டணி வந்து நாங்க அறிவிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது செங்கோட்டையன் வந்து முதல்ல அவருடைய அரசியல் பலத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இருந்த இடம் தெரியாமல் இருக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு படத்தில் ஒரு சின்ன பையனை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தவர் தான் செங்கோட்டையன். நீங்கள் கடைசியாக பயங்கரமாக கோவப்பட்டு திமுக அரசே உங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் எப்போ பொங்கி எழுந்தார்? எம்ஜிஆர் காலம் தொட்டே வச்சுக்குவோம் இப்போ வரைக்கும். என்னைக்கு எந்திரிச்சார்? பயங்கர கோபமாக எந்திரிச்சார் இல்லை. கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள நல்லது கெட்டதில் வீடுகளில் கலந்துக்கிட்டு ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ரெட்டையிலை வச்சுக்கிட்டு ஜெயிச்சவர், அவ்வளோதான். அதுவுமே போன தேர்தலை விட இந்த தேர்தலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 25,000 ஓட்டில் தான் அவர் ஜெயிக்கிறார். 50% தான் வாங்குறாரு. 1,08,000 சம்திங் வாக்கு தான் வாங்குறாரு. அவர் எதிர்த்து போட்டியிட்ட இன்னொருத்தர் மணிமாறன்றவர் 80,000 ஓட்டுகள் வாங்குறாரு. இப்போ அவர் மறுபடியும் போய் 1,08,000 ஓட்டை அவர் தக்க வச்சாதான் ஜெயிப்பார் இல்லையா? அந்த 1,08,000 ஓட்டும் அதிமுகவுக்கும் இருக்கு, இவருக்கு மட்டும் இல்லை. இது அப்படியே பிரியுமா பிரியாதா? பிரியதுக்கான வாய்ப்பு பிரியும். சரி, இதில் தாவேகா ஓட்டும் உள்ளே வரும்லங்க அப்படின்னு நம்ம சேர்த்துப்போம். அப்படியே சேர்த்தா கூட 1,08,000 ஓட்டு வருமா? அப்போ இவர் ஜெயிக்கிறதே அங்கே பெரிய டஃப் தான். அங்கே ஒரு பெரிய ஸ்டார் கேண்டிடேட்டே வேற யாராவது அதிமுக நிறுத்திட்டாலோ இல்லை திமுகவே நிறுத்திட்டாலோ இவர் டப்பா டான்ஸ். எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு 2026 ஜெயிக்கிறோம், வெற்றி விழாவை வந்து நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தை தான் கொண்டாடுறோம் இருக்காரு. அப்போ இவர் எப்படி கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே இவர் ரொம்ப ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. இதை தாண்டி கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்க செங்கோட்டையன் பக்கத்து தொகுதியில் வந்து தேர்தல் பிரச்சாரம் நடத்தினா அது ஒரு பெரிய வலுவாக இருக்குமா? யாருன்னே தெரியாது. சரி, பக்கத்து மாவட்டத்துக்கு வந்தாலும் சுத்தம், யாருன்னே தெரியாது. அப்படியான ஆளுக்கு வந்து நீங்க இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா எல்லாம் சொல்றாங்க, தளபதி அவர் தான் எங்க பிராண்டு, அவர் முகத்துக்கே மக்கள் வந்து இவ்வளவு பேர் இது பண்றாங்க. இந்நேரம் வந்து இன்னைக்கு சொன்னது பாண்டிச்சேரியில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாங்க கூட்டணும்னா வேற கட்சியா இருந்திருந்தா ஒரு 8 மாசம் 10 மாசம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். 3 மாசம் 4 மாசம் தான் தலைவர் முகத்துக்காக தமிழ்நாட்டிலயும் சரி பாண்டிச்சேரிலயும் சரி இவ்வளவு பேர் வரீங்களே அப்படிங்கிறது சொல்றாருல. கூட்டம் வந்து எப்படினாலும் கூடும். நம்ம கூட்டத்துக்காக பேசினா நிறைய பேசலாம், அது தனி டாபிக். கூட்டம் எப்படி கூடும் அப்படின்றது நிறைய கூடும். கும்பலுக்கும் கூட்டத்துக்கு வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு கூடின கூட்டம்லாம் பாண்டிச்சேரி மக்கள் மட்டும்தான் கூடுனாங்கன்னு விஜய் ஒத்துக்க மாட்டாங்க. பாண்டிச்சேரி காரைக்கால் மக்களுக்கு மட்டும் தானே பாஸ் கொடுத்தாங்க. இல்லை, உள்ள வந்து ஒரு டிஷர்ட் போட்ட ஒரு பையன், அவன் வந்து விஜய்னு பச்சை குத்தி இருப்பான். திருச்சியில் வந்து கத்திருப்பான், ஆக்ரோஷமாக கத்தி. அந்த வீடியோலாம் மீம்ஸ் எல்லாம் வைரல் ஆச்சு. அவன் வந்து திருச்சி பையன். இங்கே வந்து மறுபடியும் பேசுனான், ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறான். ஒருத்தர் கன் எடுத்துகிட்டு வந்தார்ல, அவர் சிவகங்கை மாவட்டம். இப்படி நிறைய பேர் ப்ரெஸ் மீட் கொடுத்தவங்களே நான் இங்கேருந்து வந்திருக்கேன், மஞ்சமாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். மஞ்சங்குப்பம்னா இந்த பக்கம் பாண்டிச்சேரி தமிழ்நாடு பார்டர். அது
நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன், நான் இங்கேருந்து வந்திருக்கேன்னு ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறாங்க. நான் இங்கேருந்து வந்திருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக பாண்டிச்சேரி போகிறதுக்கான 17 வழிகளில் வந்து பாதுகாப்பு, அதாவது பாதுகாப்பு பலப்படுத்தி விசா இது பண்ணி தானே அனுப்பியிருக்காங்க காவல்துறை. நீங்கள் எல்லாரையுமே துண்டு போட்டுலாம் போக மாட்டான்ல, போகிறவங்களாம் துண்டு போட்டுலாம் போக மாட்டான்ல. இப்போ அது இல்லாமல் நீ பாண்டிச்சேரி போகிறேன்னா நான் உன்னை தடுத்துருவெல்லாம் தடுக்கவும் மாட்டாங்க. அந்த அரங்கத்துக்குள்ளே காவல்துறை தடுக்கும், அவ்வளோதான். ஆனால் 17 வழிகளை பிளாக் பண்ண பஸ்ஸில் கூட்டமாக வர ஆளுங்களை தான் தடுக்கும். இவங்க இன்னமும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 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 கட்சி வந்து பஸ்ஸில் கூட்டமாக வர ஆளுங்க இல்லை, பைக்கில் வரக்கூடிய கூட்டம். நீங்கள் வந்து மற்ற திமுக அதிமுகவில் வந்து எப்படி வருவாங்கன்னா பஸ்ஸில் வருவாங்க, வேனில் வருவாங்க, கலெக்ட் பண்ணுவார். அதுதான் மற்ற கட்சியோட ப்ரொசீஜர். அதே ப்ரொசீஜர் தாவேகாவிலும் நடக்கும்னு இங்கே நடக்கிறாங்க. அப்படி இல்லை, அதான் சொல்றாங்களே பிரதர். அதாவது மற்ற கட்சிகள்ல வரவங்க வந்து குவார்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வராங்க, நாங்க வந்து காசு கொடுத்து யாரையும். இங்க வரவங்க ரீல்ஸுக்காகவும் போட்டோ எடுக்கிறதுக்காகவும் வராங்க. விஜயோட என் போன்ல இருந்து விஜய் மூஞ்சியை கிட்ட எடுத்துட்டா போதும், இல்லைன்னா நானும் அவர் செல்ஃபியில் இருந்துட்டா போதும், எனக்கு அது போதும், விஜயை பார்த்துட்டா போதுங்கிறதுக்காக வராங்க அந்த கூட்டம். அதனால தான் அன்னைக்கு வந்து நெரிசலில் எல்லாரும் தான் காலு கீழே பச்சை குழந்தை செத்து கிடந்தாலும், கர்ப்பிணி பெண் கீழே விழுந்து கிடந்தாலும், வயசானவங்க செத்து கிடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் விஜயை பார்த்துட்டேன், என் வந்த வேலை விஜயை பார்த்துட்டு என் ஃபோனில் வீடியோ எடுத்துட்டேன், நான் ரைட்டா பை அப்படின்னு கிளம்பிட்டாங்க. கீழே இருந்தவங்களை தூக்கி விட்டது யாரு? தாவேகா தொண்டனா? விஜயா? ஆதவர்ஜனாவா? இல்லையே. அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அங்கே இருக்கிற ஆளுங்க, அந்த கடைக்காரரே தூக்கிட்டு ஓடுனது தான், அந்த கடைக்காரரை தூக்கிட்டு போனது தான். விஜயை பார்க்கணும், அதுக்காக அவன் தென்னை மரத்தில் ஏறி நின்று கூட வீடியோ எடுப்பான், கரண்ட் கம்பத்தில் நின்று வீடியோ கூட எடுப்பான். விஜயே இறங்குப்பா, கரண்ட் கம்பம் சரீர மாதிரி இருக்குப்பான்னு கூட அட்வைஸ் பண்ணாலும் இறங்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது நின்று விஜயோட ஃபோட்டோ மூஞ்சி என்னோட ஃபோனில் வந்து பதிவாயிடணும், அதை ஒரு ரீல்ஸாக போட்டுக்கணும், அவ்வளோதான். அதுல அந்த டிகே பிரபுலாம் நைட்டு போறாரு, இறங்குற காலைக்குள்ள 10 ரீல்ஸ் பட்டுன்னு இறங்குது. தண்ணியை சரி பண்றது, பாத்ரூம் அடைக்கிறது எல்லாம், அதுக்குள்ள ஒரு 10 ரீல்ஸுக்காக வரதான் மாவட்ட செயலாளரோட வேலை. அங்க எல்லாருமே ஓப்பனாவே சொல்லலாம். ஒரு மாசம் டிகே பிரபுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சான் ரீல்ஸ் போடாம. மகாபலிபுரத்துல விஜய் சந்திச்சுட்டு போன அடுத்த கேப்ல 5 ரீல்ஸ். நம்ம சேனல்ல கூட அப்படி போட மாட்டோங்க, நம்மளாம் சேனல் வச்சு நடத்திட்டோம், அப்படி நம்ம கூட அப்படி போட மாட்டோம். 5 ரீல்ஸ் விஜய். பிரபு வந்து நேத்துல இருந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ள 5 ரீல்ஸ், 10 ரீல்ஸு. அந்த இன்னொருத்தர் இருக்கான் ஃபர்வேஸு, அடுத்த விஜய்னாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அடுத்த விஜய் நான் தான் அப்படின்னு வேட்டியை அடித்து தூக்கி எதிர்றது, மெர்சல் படம் மாதிரி குதிக்கிறது. அந்த செஸ்ஸு சாம்பியன்னு ஒன்று நடந்துச்சுல்ல, அங்கெல்லாம் அவரெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. திடீர்னு பைத்தியம் மாதிரி எகிரி குதிச்சு வேட்டி மடிச்சு கட்டுறாரு, யார் அதுன்னு பார்த்தா விஜய் மாதிரி பண்ணுறான் அப்படின்னு. அந்த மாவட்ட செயலாளர் எல்லாருக்குமே அதான் வேலை, ரீல்ஸ் எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும். அந்த பஸ்ஸு கிடச்சதுன்னா பஸ்ஸுக்கு ஒரு ஃபோட்டோ, விஜய் கார் வந்துச்சுன்னா விஜய் காரை முத்தம் கொடுக்குற மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதான் போதும். இன்னைக்கெல்லாம் ஒரு வெறும் வண்டி போகுது, நான் வேணா வீடியோ காட்டுறேன், வெறும் வண்டிக்கு வணக்கம் வைக்கிறான். டே அதில் விஜய் இல்லைடா, அவர் கருப்பு கலர் காரில் வர்றாரா, பஸ்ஸு சும்மா போகுறான்னா நம்ப மாட்டான். விஜய் உட்காந்துருப்பாரு அங்கே, அதனால் நான் வணக்கம் வைப்பேன். அவ்வளோதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி பிரதர். நன்றி பிரதர்.